இப்ப ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவுக்கும் அடிச்சாங்க, ஸ்ரீலங்காவுக்கும் அடிச்சாங்க. ஆனா போய் மேற்கிந்திய தீவுகளோட வசமா மாட்டிக்கொண்டாங்க. மேற்கிந்திய தீவுகளுக்கு எனக்கு இப்போ தெரிஞ்சு நம்ம ஒரு வெற்றி காணும். தென்னாப்பிரிக்க அணியை மேற்கிந்திய தீவுகள் வெற்றி பெறமாக இருந்தால் இந்தியாவுக்கு சிக்கல் நிலை உருவாகும். இந்தியா மேற்கிந்திய தீவுகள் ஜிம்பாப்வேயை வெற்றி பெற வேண்டும். இந்தியா இனி தோல்வி என்பது இந்தியாவுக்கு இனி இல்லை, இருக்கக்கூடாது. தோல்வி அடைந்தால் அடுத்த போட்டியில் தோல்வி என்றால் வெளியே சூப்பர் 8 வாய்ப்பு இல்லை, அரையிறுதிக்கு வர முடியாது. ஒரு தோல்வியை சந்தித்து விட்டால் மற்ற அணியின் கைகளுக்குள் வாய்ப்பு போய்விடும். பாகிஸ்தான் கிட்டத்தட்ட வெளியேறிவிடும் தோல்வியை சந்தித்து விட்டால் என்று தோற்றால் வெளியே. இங்கிலாந்து பலமாக இருக்கின்றது. அன்றைய தினம் இலங்கையோடு விளையாடிய விதம் 8 போட்டிகளில் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கின்றது. 2இல் தான் பாகிஸ்தான் வெற்றி பெற முடிந்திருக்கின்றது. எனவே இலங்கையில் முதல் தடவையாக T20 போட்டியில் சந்திக்கின்றார்கள். என்ன சொல்லுது சூப்பர் 8 8 டீமுக்கும் சான்ஸ் என்ற ஓப்பன் நிலைமையில இருக்குது. இப்போதைய நிலைமையை பார்த்தா 8 அணிகளுக்கும் வாய்ப்பு இருக்கு. நேற்று மேற்கிந்திய தீவுகள் அடித்த அடி இந்த நிமிடம் வரைக்கும் அதுதான். இனி மாறலாம், இன்றைக்கு நடக்கிற போட்டியிலேயே மாறலாம். நேற்று மேற்கிந்திய தீவுகள் அடித்த அடி, டேய் நீங்க எங்களை பற்றி பேசாமலே இருக்கிறீங்களா? மேற்கிந்திய தீவுகள் அணி போன தடவை நடந்த போட்டிகள் எல்லாத்துலயுமே மிகப்பெரிய பலமா இருந்தது. 2 அணிய உருட்டின ஜிம்பாப்வே அணிய நேற்று வாங்கடா அப்படின்னு சொல்லி அடிச்சு துவச்சு விட்டாங்க. இப்ப தென்னாப்பிரிக்கா மேற்கிந்திய தீவுல தான் இதுவரை தோல்வியை சந்திக்கல. பாத்தீங்கன்னா எங்க இருந்து இங்க வந்திருக்காங்க எல்லாரும் தோல்வி. இப்ப ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவுக்கும் அடிச்சாங்க, ஸ்ரீலங்காவுக்கும் அடிச்சாங்க. ஆனா போய் மேற்கிந்திய தீவுகளோட வசமா மாட்டிக்கொண்டாங்க. இந்த மேற்கிந்திய தீவுகள் ஸ்ட்ராங் டீம், அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அவங்க இலங்கைக்கும் அடிச்சு ஆஸ்திரேலியாவுக்கும் அடிச்சிருக்காங்க. மேற்கிந்திய தீவுகள் அவங்கள சூட்டி இருக்காங்க. 107 ஓட்டங்களால வேண்டாங்க, 255 கிட்ட அடிச்சாங்க. ஐயோ எந்த அளவுக்கு இருக்காங்க. அடிதான் போட்ட ஹெட்மேரம் பவாலும் அடிச்ச அடியிலேயே அப்படியே ரன் சும்மா குமிஞ்சு தள்ளிச்சுது. சில கூடுதலான ஓட்டம் மேற்கிந்திய தீவுகள் இந்த T20 வேர்ல்ட் கப்லயே அதிக ஓட்ட எண்ணிக்கையை பெற்றிருக்காங்க. இந்த நிலைமை மேற்கிந்திய தீவுகளுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? மேற்கிந்திய தீவுகளுக்கு எனக்கு இப்போ தெரிஞ்சு நம்ம ஒரு வெற்றி காணும். தென்னாப்பிரிக்கா இந்தியா 2 அணிகளும் இருக்கின்றது. 2 அணிகளோடு ஒரு வெற்றியினை பெற்றுக்கொண்டால் தென்னாப்பிரிக்கா இந்தியா மிக சவாலான போட்டி. ரெண்டுமே சவாலான போட்டி. இனி சூப்பர் 8 இனி எல்லாமே சவாலான போட்டி. ஒரு போட்டியை மேற்கிந்திய தீவுகள் வெற்றி பெறுமாக இருந்தால் சிக்கல். இதிலும் குறிப்பாக தென்னாப்பிரிக்க அணியை மேற்கிந்திய தீவுகள் வெற்றி பெறுமாக இருந்தால் இந்தியாவுக்கு சிக்கல் நிலை உருவாகும். நல்ல ஓட்ட நிகர சராசரி வேகத்தை எடுத்திருக்கின்றார்கள். இந்தியா மோசமான ஓட்ட நிகர சராசரி வேகத்தை தென்னாப்பிரிக்கா தோல்வியின் மூலமாக கொண்டு அந்த விஷயத்தால. எனவே இந்தியாவை பொறுத்தவரையில் தென்னாப்பிரிக்கா இனி சகல போட்டிகளையும் வெற்றி பெற வேண்டும். இந்தியா மேற்கிந்திய தீவுகள் ஜிம்பாப்வேயை வெற்றி பெற வேண்டும். இப்படியான கால்குலேஷன் தான் இந்தியா சார்பில் இலகுவானது. மறுபுறத்தில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மேற்கிந்திய தீவுகளை தென்னாப்பிரிக்கா வெற்றி பெறுகின்றது வைத்துக் கொள்வோமே, இந்தியா ஜிம்பாப்வேயை வெற்றி பெறுகின்றது என்று வைத்துக் கொண்டாலும் கூட இந்தியாவுக்கு சிக்கல் நிலை தான். இந்தியா இனி தோல்வி என்பது இந்தியாவுக்கு இனி இல்லை, இருக்கக்கூடாது. தோல்வி அடைந்தால் அடுத்த போட்டியில் தோல்வி என்றால் வெளியே சூப்பர் 8 வாய்ப்பு இல்லை, அரையிறுதிக்கு வர முடியாது. அதனால் 2 போட்டிகளையும் வெற்றி பெற வேண்டும். மேற்கிந்திய தீவுகள் தோல்வி அடைந்தாலும் தென்னாப்பிரிக்காவோடு வெற்றி பெற்றால் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்தியா அப்பவும் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஒன்று உருவாகலாம். அதனால் இந்தியா முழுக்க தங்களுடைய கையில் அவர்களுடைய வாய்ப்பு இல்லை. வெற்றி ஒரு தோல்வியை சந்தித்து விட்டால் மற்ற அணியின் கைகளுக்குள் வாய்ப்பு போய்விடும். இதுதான் நிலைமை. இந்த நிலைமை மறுபக்கத்து குழுவிலும் இருக்கின்றது. இப்பொழுது இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான், இலங்கை இருக்கின்ற குழுவில் 4 அணிகளுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இன்றைய தினம் இங்கிலாந்து பாகிஸ்தான் பள்ளிகளில் நடக்க போன்றது. இங்கிலாந்து வெற்றி பெறுமாக இருந்தால் இங்கிலாந்து கிட்டத்தட்ட உறுதின்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட வந்து விடுவார்கள். அடுத்த ஏற்கனவே அவங்க இலங்கைக்கு அடிச்சிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இன்றைய தினம் வெற்றி பெற்றால் 4 புள்ளிகள். ஆனால் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட வெளியேறிவிடும் தோல்வியை சந்தித்து விட்டால் என்று தோற்றால் வெளியே. ஆனால் இலங்கை 4 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்த 2 போட்டிகளில் வெற்றி பெற்றால். அப்படியாக இருந்தால் நியூசிலாந்துக்கு ஒரு போட்டி இருக்கும். அவர்கள் அடித்தால் அவர்களுக்கு 5 புள்ளிகளுக்கு சென்று விடுவார்கள். நியூசிலாந்து 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்றால். அப்படி பார்க்கின்ற வேளையில் இங்கிலாந்து வெளியேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இங்கிலாந்தும் வெளியேற வாய்ப்பு இருக்கு. இன்னும் 2 போட்டிகளில் ஒரு போட்டி அவர்களுக்கு கட்டாயம் தேவை. இன்றைய தினம் வெற்றி பெற்று விட்டால் என்றால் பாகிஸ்தான் வெளியேறிவிடும், இங்கிலாந்து ஓரளவு வாய்ப்பை உருவாக்கிவிடும். இன்றைய போட்டியை பொறுத்தவரை நாம கண்டியில் நடக்குது, பள்ளிகளில் நடக்குது. இந்த இங்கிலாந்து பாகிஸ்தான் இதை வச்சு நீங்க பார்க்கும்போது எந்த அணி பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிந்து இங்கிலாந்து பலமாக இருக்கின்றது. அன்றைய தினம் இலங்கையோடு விளையாடிய விதம், இலங்கையின் கடினமான சுழல்பந்து வீச்சாளர்களுக்கு அவர்கள் ஓட்டங்களை ஓடி பெற்றுக்கொண்ட விதம், சுழல்பந்து வீச்சாளருக்கு நல்ல முறையில் விளையாடி இருக்கின்றார்கள். அதே போன்று துடுப்பாட்டத்தில்
உருட்டி இருக்கின்றார்கள். பாகிஸ்தான் இலங்கை என்று பார்க்கின்ற வேளையில் எனக்கு இலங்கையின் துடுப்பாட்டம் இலங்கையில் வைத்து பலமாகத்தான் இருக்கும். எனவே அதை உருட்டி எடுத்திருக்கின்றார்கள். எனவே அந்த பலம் என்று பார்க்கின்ற வேளையில் இங்கிலாந்து பலமாக தென்படுகின்றது. அப்படி இங்கிலாந்து பலமாக தென்படுகின்றதற்கு காரணம் கூட அண்மை கால போட்டிகளிலும் அதுதான் நடைபெற்றிருக்கின்றது. 5 போட்டிகள் பாகிஸ்தானுக்கு எதிராக தொடர்ச்சியாக T20களில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமாக இங்கிலாந்தோடு பெரிய அளவில் சாதனைகளை கொண்டிருக்கவில்லை. 31 போட்டிகள் 2020 இங்கிலாந்தோடு அதேதான் நிலை. 21 போட்டிகளில் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கின்றது. 9 போட்டிகளில் தான் பாகிஸ்தான் வெற்றி பெற்றிருக்கின்றது. ஒரு போட்டி கைவிடப்பட்டிருக்கின்றது. இதிலும் சந்திர நியூட்ரல் வென்யூ என்று பொது இடங்களில் நடைபெற்ற போட்டிகளில் 8 போட்டிகளில் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கின்றது. 2இல் தான் பாகிஸ்தான் வெற்றி பெற முடிந்திருக்கின்றது. எனவே அது இங்கிலாந்துக்கு பலமாக இருக்கின்றது. பாகிஸ்தானின் அந்த சுழல் பந்து வீச்சு அது பலம். அது பலம். இங்கிலாந்தின் சுழல் பந்து வீச்சோடு ஒப்பிடும்போது பாகிஸ்தானின் சுழல் பந்து வீச்சு பலம். அந்த சுழல் பந்து வீச்சை சரியான முறையில் பாவித்து இங்கிலாந்தை கட்டுப்படுத்தினால் வாய்ப்புகள் பாகிஸ்தான் பக்கமாக செல்லும். பாகிஸ்தானை பொறுத்தவரையில் பல்லைகள மைதானம் அவ்வளவு அவர்களுக்கு பரிச்சயமாக இல்லை. இப்பொழுது இங்கிலாந்து ஒரு போட்டியில் விளையாடி விட்டது அங்கே. இவை எல்லாவற்றையும் பார்க்கின்ற வேளையில் ஒட்டுமொத்தமாக இங்கிலாந்து பக்கம் பலம் தெரிகின்றது. இந்த 2 அணிகளும் இலங்கையில் முதல் தடவையாக T20 போட்டியில் சந்திக்கின்றார்கள். இலங்கை மைதானங்களில் இவர்கள் சந்தித்ததில்லை. அது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கும் 2 அணிக்குமே. எனவே இந்த விஷயங்களை இன்றைய தினம் பார்க்க வேண்டும். மழைக்கான சிக்கல்கள் வாய்ப்புகள் இல்லை. இந்த இன்றைய காலநிலையை பொறுத்தவரையில கொழும்பிலும் எந்த விதமான மழைக்கான சிக்கல் இல்லை. அதே மாதிரி மலையகம் கண்டி பிரதேசத்திலும் இல்லை. அதாவது ஏற்பட்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்றியோடு விலகி உத்தியோகமா வளிமண்டல திணைக்களம் அறிவிச்சிருக்காங்க. சேட்டலைட் புகைப்படங்களையும் அமைப்புகளையும் பார்க்கும்போது மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இன்று இல்லை. திடீரென ஏதாவது நடந்தால் மாத்திரம்தான் எதிர்வு கூறப்பட்ட மழைகள் இன்றைக்கு நடக்காது. எனவே ஒவ்வொரு அணிகளும் தங்களுடைய முதல் போட்டிகளை நிறைவு செய்து விட்டார்கள். இன்றைய தினத்திலிருந்து 2வது போட்டிகள். இந்த 2வது போட்டிகள் தான் டிசிஷன் மேக்கிங். இந்த 2வது போட்டியில் வெற்றி தோல்வி என்பது அடுத்த சுற்றுக்கு தெரிவிக்கும். அடுத்த சுற்று வாய்ப்பை இழப்பதற்கும் அரையிறுதி. இது அடுத்த சுற்று என்பது 2வது அல்ல, அரையிறுதி. 4 அணிகளுக்கு தான் வாய்ப்பு இருக்க போகின்றது. அந்த 4இல் 2 தான் இறுதிப் போட்டிகள். எனவே மிக முக்கியத்துவம் வாய்ந்த போட்டிகள் இன்றைய தினம் முதல் ஆரம்பமாகின்றன. இன்றிலிருந்து வெற்றி தோல்வி என்பது அடுத்த சுற்றுக்கு முக்கியம். என தெரிந்து என்னவோ இன்னும் இலங்கைக்கான வாய்ப்பு ஒன்று இருப்பது போல். அன்று மோசமாக தோல்வியினை சந்தித்திருந்தாலும் கூட நியூசிலாந்து பாகிஸ்தான் அணிகளோடு இலங்கை அணி ஒரு மீள்வருகையினை காட்டி 4 புள்ளிகளை பெற்று நியூசிலாந்து பாகிஸ்தானை வெளியேற்றி உள்ளே வருமோ என்கின்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கின்றது. அப்படி வாய்ப்புகள் இருக்குது, இல்லை என்று சொல்ல முடியாது. இங்கிலாந்தோட தோல்வியினை சந்தித்திருக்கலாம். இங்கிலாந்து பலமான அணி. ஆனாலும் இலங்கை அணி பாகிஸ்தான் நியூசிலாந்தை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானை இலங்கை அணி வெற்றி பெறும். அங்கால் நியூசிலாண்டை தான் வெற்றி பெற வேண்டும். எனவே நியூசிலாந்தின் போட்டிகள் கொஞ்சம் பலமா இருக்கு பாகிஸ்தானை விட, இலங்கையையும் விட. ஆனால் நியூசிலாண்டோடும் வெற்றி பெற வேண்டும். ஏதோ ஒரு தோல்வியோட வாய்ப்பு 100% இல்லாமல் செய்துவிடும். இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கு பெரிய ஒரு போற ஏற்படுத்தி இருக்கு. இப்ப நிறைய இந்தியாவை சென்று நாங்கள் இன்னும் ஒரு விஷயம், பாகிஸ்தான் என்றதை நாம் வெற்றி பெற்றுக் கொண்டால் பாகிஸ்தான் 3 புள்ளிகளை பெற்றுவிடும். மலையாள போனது 3. இங்கிலாந்து 2 புள்ளிகளோடய இருக்கும். இங்கிலாந்துக்கு அங்கே மீதம் இருக்கும். நியூசிலாண்டோடு கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைமை உருவாகும். அப்படி உருவாகமாக இருந்தால் நியூசிலாண்டா இங்கிலாந்தா வெற்றி பெற போகின்றது என்பதில் புள்ளிகள் வரும். பாகிஸ்தான் 3 புள்ளிகளை பெற்றுவிடும். இலங்கையிடம் தோல்வியை சந்தித்தால் மீண்டும் பாகிஸ்தானுக்கு சிக்கல். எனவே பாகிஸ்தான் அங்கே 3 புள்ளிகள். இங்கிலாந்து சகல போட்டிகளிலும் தோல்வியினை சந்தித்தால் 2 புள்ளிகள். நியூசிலாந்து மீண்டும் தோல்வியினை சந்தித்தால் இப்படி ஒரு குழப்பமான ஒரு சிக்கலான நிலைமை. இன்று இங்கிலாந்து பாகிஸ்தான், நாளை ஸ்ரீலங்கா நியூசிலாந்து, இலங்கை நியூசிலாந்து. இப்ப இந்த 2 தினங்களுக்கையும் இந்த குழுவின் தலையெழுத்து தீர்மானிக்கப்பட்டுவிடும். தப்பித்தோடு நாளை இலங்கை தோற்றுனால் சரி, ஓகே, முடிஞ்சதுங்கிற படம், அவ்வளவுதான். பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்ததா துபாய், ஆப்கானிஸ்தான். நேற்று ஒரு ஷெட்யூல் பார்த்தேன். ஆப்கானிஸ்தானுக்கும் இலங்கைக்குமான T20 ஒரு நாள் போட்டிகள், 3 T20 3 ஒரு நாள் போட்டிகள் மார்ச் 13ஆம் தேதி ஆரம்பமாகின்றது. அது ஐபிஎலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காதா? சம்பந்தம் இருக்காது. ஐபிஎல்லில் விளையாடுகின்றவர்கள் ஐபிஎலுக்கு செல்ல வேண்டியதுதான். இது அணிகளின் போட்டிகள். அது மார்ச் 25 முடிகின்றது. ஐபிஎல் நடக்கும்போது சர்வதேச போட்டிகள் மார்ச் 25 முடியுது. இந்த இடையக்குள்ள வேற ஒரு கேப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். அந்த இடையக்குள்ள மார்ச் 25 அப்படியே துபாயில் இருந்து ஐபிஎல் செல்கின்றவர்கள், ஆப்கானிஸ்தானிலிருந்து இலங்கையிலிருந்து போகின்றவர்கள் நேரடியாக ஐபிஎல்லுக்கு போய்விடுவார்கள். ஏனையவர்கள் விளையாடுவார்கள். நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குறாங்க MST கிரிக்கெட் அகாடமி, வவுனியா ஞானவர் வைரவர் கோவில் வீதியில் அமைந்திருக்கின்றது. 2ஆம் குறுக்கு தெருவில். சரியான பயிற்சிகளை ஒரு நல்ல பயிற்றுவிப்பாளரிடம் உள்ள அரங்கில் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல சென்டர் பாயிண்ட் டெக்ஸ்டைல்ஸ் நுகேகொடையில அவங்களுடைய பிரம்மாண்டமான காட்சி அறையை திறந்திருக்காங்க.
ரவி ஜுவல்லர்ஸ் செட்டியாசரு கொழும்பில் அமைந்திருக்கின்றது. சத்யாதர் என்றால் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது மீண்டும் இந்த வாரம் தங்கம் விலை ஏறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் ஏறிக்கொண்டே இருக்கு. இவ்வளவு போகுது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப ஜுவல்லர்ஸ் வந்தா நாங்கள் தனியாக தங்கத்தை வாங்குறது மட்டும் பேசக்கூடாது, வாங்கி விற்கிறதும் இருக்கு. எனவே நீங்க அதையும் கூட யோசிக்கலாம். ரவி ஜுவல்லர்ஸுக்கு போனாலும் உங்களுக்கு நல்ல பிரைஸ் கிடைக்கும். அதே போல கோவிங் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்கள் இப்பொழுது பைக்குகள் வாகனங்கள் அதிகமா இலங்கையில வாங்குற ஒரு அந்த நடைமுறை வந்திருக்கு. அந்த அடிப்படையில ஒரு ரூபா செலவு இல்லாம ₹1 கூட செலவாகாது 1 கிலோமீட்டர் தூரம் போறதுக்கு. மேலதிக தகவல்களை இந்த இலக்கங்களோட அழைத்து தெரிந்து கொள்ளுங்க.